கலகலம் வாக்குண்டா நல்ல மனமுண்டா வால்மலரால் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரீங்காரம் சங்கீதம் இசைத்திட ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரீங்காரம் சங்கீதம் இசைத்திட வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் அதல் வண்ணம் பார்க்க ஒரு குழந்தை வடிவம் திருக்குழந்தை வடிவம் பால்வடியும் பருவம் திருக்குழந்தை வடிவம் பால்வடியும் பருவம் ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரீங்காரம் சங்கீதம் இசைத்திட சிவமணிக்கு உபதேசம் செய்த ஒரு செம்பொன்மணி சிவமணிக்கு உபதேசம் செய்த ஒரு செம்பொன்மணி முருகனின் உன்னவன் இவன்தானோ முத்தமிழ் சொன்னவன் இவன்தானோ சீராந்த மதுரையில் செங்கோல் செலுத்தி வரும் தேவி அவள் தன் மடியில் தவழ்ந்தானோ சீராந்த மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் தேவி அவள் தன் மடியில் தவழ்ந்தானோ அவன் தவழ்ந்தானோ உன்னை பயின்றானோ அவன் நடந்தானோ நடை பயின்றானோ ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரீங்காரம் சங்கீதம் இசைத்திட சுபர் வணங்கிடும் அடியவரை வாழ்த்தி வரமருளும் தூக்கிய துதிக்கை ஒன்று வந்த வினை வந்தத்தின் வாட்டத்தை ஓட்ட வரும் கேட்ட மிகு செவிகள் இரண்டு பரமனின் வதனமதில் அமைந்ததற்கோலவே காட்டிடும் விழிகள் மூன்று கரங்களோ நான்கு கனி ஒன்று கை கொண்டு காப்பவன் தொழில்கள் ஐந்து அவன் துணை சேர வழிகள் என்று அவன் கமல மலர் பாதம் பணிந்து ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரீங்காரம் சங்கீதம் இசைத்திட. அன்பார்ந்த
பெரியவர்களே, தாய்மார்களே, அருமை தாய்மார்களுக்கும் என்னைய நம்ம தாய்மார்களை என்ன காணோம்? தாய்மார்கள் இப்பதான் வந்துகிட்டு இருக்காங்க. இனிமே தான் சாப்பிட்டு கிப்ட்டு வருவாங்க. ஆமா, குழம்பு கிளம்பெல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டு 2வது சீரியல் நடந்துகிட்டு இருக்கும்ல. ஆமா, நாடகம் 9:30 மணிக்கு ஆனந்தராக முடியும் பாத்தீங்களா? ஆமா, அப்பதான் வருவாங்க. பார்க்கணும்ல அத. ஆமா, பார்த்தா தானே கதை சொல்ல முடியும். ஆகையினாலே அருமை தாய்மார்களுக்கும் இந்த வில்லிசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கூடிய அதாவது பங்களா தெரு அருள்மிகு அப்பன் ஸ்ரீ கருப்பசுவாமி ஸ்ரீ சப்பானி மாடசாமியுடைய ஆடி மாத கொடை விழாவை முன்னிட்டு யாமளது வில்லிசைக்கு ஏற்பாடு செய்தவர்கள் உயிர் திரு அண்ணாச்சி அவர்கள். அதாவது அம்மா வந்து ஏறக்குற ஒரு 10 ஆண்டுகளாக தொடர்ந்து பாடி இருக்க. 10 ஆண்டு காலமாக நம்ம வில்லவே கூப்பிட்டு நம்ம வில்லை நிகழ்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இல்லையா, நம்ம அம்மா படிச்ச மேடை. ஓ, அம்மா படிச்ச மேடை. சாதாரணப்பட்டவங்க கிடையாது. டெல்லி புகழ் ஐயம்மாள். ஆமா, ஏன்னா காசி முதல் கன்னியாகுமரி வரைன்னு சொன்னா அவங்கள தான் சேரும். கண்டிப்பாக டெல்லியில போய் அடிச்சிக்கல இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, தொடர்ந்து வெற்றி கொடி நாட்டி வரும் ஐயம்மாள் அவர்களுடைய வில்லிசையை தொடர்ந்து கடந்த ஆண்டு நமக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். ஆமா, இந்த ஆண்டு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த வில்லிசை நிகழ்ச்சியை யாமளுக்கு பாட கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன தலைப்பு தெரியுமா? என்ன தலைப்பு? நம்ம ஐயா கதை. நம்ம ஐயா கதை. நம்ம ஐயா கதைனே உங்க ஐயா சுப்பையா கதையா? அதத்தான் பார்த்தேன். நம்ம ஐயா கதை அவருக்கு ஊர்ல சொல்ல முடியுமா? ஐயா எங்க ஐயா கதையெல்லாம் சாதாரணமா அளக்க முடியாது. அவர் அளந்தது இல்ல. கொஞ்சம் அளந்துதான் பாருங்களேன். நடக்காது. அளந்த யாரு கேட்க உட்கார்ந்து. அப்பன் மாயாண்டியினுடைய கதை. சுடலைமாடனுடைய திரைக்கதையில் சொற்குற்றம் இருக்கலாம், பொருட்குற்றங்கள் இருக்கலாம், இசை குற்றங்கள் இருக்கலாம், சாரீரத்துல குற்றம் இருக்கலாம். அதாவது சாரீரத்துல குற்றம் தந்தா சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? அப்படியா? ஆமா, சரியா? அப்படிலாம் கிடையாது. சரி, ஏதோ தெரிந்த அளவுக்கு நாங்கெல்லாம் பாடிக்கொண்டு வருகிறோம். சரி, ஆகையினாலே குற்றம் இருந்தாலும் குற்றத்தை நீக்கி குணத்தை கை கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது வில்லிசை குழுவின் சார்பாக நன்றியும் நன்றி கிடந்த வணக்கத்தையும் சமர்ப்பித்துக் கொண்டு கதைக்கு வருகின்றோம். நன்றி கிடந்த வணக்கம். ஆண்டி மாயாண்டி வையகத்தில் பேயாண்டியாக வந்து பிறந்தாண்டி. ஆண்டி மாயாண்டி சுடலை வருவார், நமக்கொரு நாளும் பயமில்லையே. துந்தனை தோம் என்று சொல்லி பாட துந்தனை தோம் என்று சொல்லி பாட சந்தான தெய்வமே சொந்தத்தோடு பானை தாளம் சித்தோடு கை பம்பையோடு சுடலை மாடன் திருக்கதையை சிறப்புடனே நாங்கள் பாட இந்தனுக்கு துணை மூறிவாய் தலைமகளே. அந்த வடிவழகி வாதம் போற்றி நாடு நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடை மழை பொழியும் நாடு, புளிந்ததண்டல் வீசும் நாடு, இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு, அங்கே இருவாச்சி மலரும் நாடு, மாதம் ஒன்று மழை பொழியும், நாட்டில் வருடம் ஒன்று பூவிலையும்
திருநாடு நம்முடைய பாரத நாடு. சரி, அது எந்த நாடு தெரியும்? எந்த நாடு ஐயா? சான்றோர்கள் வீற்றிருக்கும் தெய்வத்தீரு நாடு அதுவா, வென்றோர்க்கு பிறப்பிடமா, சிறப்புடனே ஆண்டு வரும் கல்வி நல்ல கேள்வியோடு கற்றுணர்ந்த பெரியோருண்டு கைலாயம் ஆனதிலே அங்கே கடைக்கண்டனும் கோலம் வீருந்தா அந்த ஆதி கைலாய மாமலையில் 33 கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள், சரி, வானவர்கள், தானவர்கள், சங்கத்தார்கள், சமயத்தார்கள், சரி, இன்னும் அழகு கலைக்கோட்டு மாமனியும் வந்திருக்க, அதாவது 7 ஊனங்களையும் படைத்த சாட்சாதி கடவுளாகப்பட்ட சிவபெருமான் யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு, சரி, அங்கே பார்வதா தேவியோடு அமர்ந்திருக்க, அதாவது பகவான் என்னென்ன உயிர்கள் எல்லாம் படைத்திருக்கின்றார்? அதாவது சிறிய உயிர், சரி, சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் மதயானை வரைக்கும், சரி, அதாவது எத்தனை உயிர் இருக்கு? எத்தனை உயிர்கள்? சிறு உயிர்கள் வந்து சித்திரம்பு மதையான வரைக்கும் படைச்சிருக்காரு. ஆமா, என்ன முடியாத என்ன பண்றாரு? என்ன முடியாத உயிர்கள். அப்போ மணுக்கள் என்ன மணுக்காலை படுத்து, சரி, அதாவது கல்லின் உழுது இறைக்கும் கருப்பையில் இருக்கக்கூடிய சிசுவிற்கும், சரி, முட்டைக்குள் இருக்கும் குஞ்சுக்கும், அதாவது எறும்பு முதல் என்ன முடியாத ஜீவஜந்துக்களுக்கும், சரி, படியிழக்க வேண்டும் என்று சொல்லி, சரி, அந்த ஆண்டவன் பகவான் பூலோகம் நோக்கி வருகின்றார். எப்படி வருகின்றார்? நாளி நல்லதினை எடுத்து நாளி நல்லதினை எடுத்து எங்கே தினை எடுத்து பகவான் ஆடி எங்கும் படியளந்தார் நாளி நல்ல தினை எடுத்து பகவான் ஆடி எங்கும் படியளந்தார் உரிய நல்ல தினை எடுத்து பகவான் உலகமெல்லாம் படியிழந்தார் உரிய நல்ல தினை எடுத்து பகவானோ உலகமெல்லாம் படியிழந்தார் பகவான், சரி, நாளிதனை எடுத்து நாடெங்கும் படியிழந்து வருகின்றார். சரி, உரியதனை எடுத்து உலகமெல்லாம் படியிழக்க, இந்த உலகமெல்லாம் படியிழந்து வருகின்றார். சரி, அதாவது நாளித்திணையில வாய்க்கு காணுமா? நாளித்திணையில ஒரு படி தண்ணி தான் உனக்கு காணுமா? காணாது. எனக்கு அதை எப்படி காணும்? இந்த பகவான் நாளிதனை எடுத்து இப்படி நாடெங்கும் படியிழந்து வருகின்றாரே, சரி, இவர் படியிழந்துதான் வருகின்றாரா, இல்லை என்றால் இந்த பட்டினியாகத்தான் போட்டுட்டு வர்றாரா? படைத்த மனுக்களுக்கு எல்லாம் பட்டினியா தான் போட்டு வராரா? சரி, இல்ல பக்கத்து வீட்டு படியை தான் அடுத்துட்டு வராரா? பார்க்கணும்ல என்று, சரி, அந்த பகவான் மீது சந்தேகம் உண்ட பார்வதா தேவியானவள், சரி, அங்கு அந்த கைலாய மாமலையில் எப்படி இருக்கின்றாள் தெரியுமா? அப்பதான் பகவான் படி இழந்துட்டு வர்றாரு. சரி, எப்பவுமே பகவான் படி இழந்துட்டு வரும்போது பார்வதா தேவி என்ன செய்வா? அதாவது பகவான் வருவதை எதிர்நோக்கி, சரி, என்ன செய்வா? ஒரு செம்பு நிறைய தண்ணி வச்சிருப்பா. தண்ணீர் அது மட்டும் கிடையாது, தங்க தாம்பாளத்துல, சரி, புஷ்பம் என்று சொல்லக்கூடிய மலர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பகவானுக்கு பாதை பூஜை செய்வது வழக்கமாக இருக்கு. அன்னைக்கு அம்மா அப்படி இருக்கல. சரி, இன்னும் எப்படி இருக்கா தெரியுமா? எப்படி இருக்கிறா? நீட்டிய கால் மடக்காமல் நேரிடையால் தான வந்தார். நீட்டியால் மடக்காமல் தான வந்தார். இந்த தலை முடியாமல் ஆயன் தங்கி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா, ஆதி நல்ல கையிலே பகவானும் வரும் நேரம் இந்த கட்டழகி பார்வதியா, பகவான் வரும் நேரத்திலே, சரி, பார்வதி மங்கையானவள் எப்படி இருக்கின்றாள்?
எப்படி இருக்கின்றார்? நீட்டிய கால்களை மடக்காமலும் அவிழ்ந்த தலையை முடியாமலும் சரி அழுத கண்ணியும் சிந்தியுமாக இருக்கின்றார். சரி பகவான் வந்திருக்காரு. பகவானை இந்த அம்மா கண்டுக்கிடவே இல்லை. நம்ம பார்க்கல. அப்பதான் பகவான் மாதிரி இருக்கு. அப்பதான் பகவான் சொல்லுவாரா, சரி பெண்ணிய பார்வதி, அம்மா என்னம்மா இப்படி ஒரு நாளும் இல்லாத திருநாளா இப்படி நீட்டிய கால் மடக்காமலும் அவிழ்ந்த தலை முடியாமலும் எந்திலே இப்படி இருக்கு, ஏன் காரணம் என்று அந்த பகவான் கேட்டபோது, பகவானே நீங்களோ படியிழக்க போறேன் இந்த பூலோகம் சென்று விடுகின்றேன். இந்த ஆதி கைலாசத்திலே நான் ஒத்தியிலே தனிமையில் இருக்கின்றேன். ஆகையினாலே எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேண்டும் சுவாமி. கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்றே அடியில் வைத்து விளையாட மைந்தன் ஒன்று வேண்டும் சுவாமி. மடியில் வைத்து விளையாட மைந்தன் ஒன்று வேண்டும் சாமி. கையில் வைத்து விளையாட கண்ணனியோ வேண்டும் சுவாமி. கையில் வைத்து விளையாட கண்மணியோ வேண்டும் சாமி. குழந்தை வரம் அதையே கரைக்கண்ணனிடம் கேட்படுற்றாய். அப்படி போடி தங்கச்சி வாம்பளம் என்ன வாரே ஆடி முன்னே வரதியே வார்த்தை ஒன்று சொல்லி ஆடி உள்ள வரதிய வார்த்தை ஒன்றே சொல்ல கேளு என்று சொல்லி பகவான் என்று சொல்லி பகவான் எடுத்துரைக்கும் வேளையிலே அங்கே என்று சொல்லி பகவானோ என்று சொல்லி பகவானோ அங்கே எடுத்துரைக்கும் வேளையிலே. இம்மா பார்வதி, உனக்கு என்ன வர வேண்டும் கேட்ட? எனக்கு குழந்தை வர வேண்டும் என்று கேட்டேன். அம்மா அதான் ஏற்கனவே 2 குழந்தைக்கு வரம் கொடுத்தேன் அம்மா. சரி, அதாவது ஆணை போல் ஒரு மகனும் அழகாக ஒரு மகனும் கொடுத்திருக்கேன். ஆணை போல உள்ளவில்லை சந்துக்கு மக்களுக்கு காட்சி கொடுக்க போறேன்னு அங்க போயிட்டா. சந்துக்கு என்ன கொடுக்க? சந்துக்கு கன்னி பெண்களை பார்ப்பதற்காக வேண்டி. அப்படியா? ஆமா. இம்மா சந்துல போய் மூத்த மகன் கணபதி இருக்கான் பாத்தியா? அவனோ தாய் போல் வெண்கேட்டு தண்ணீர் கரையெல்லாம் விட்டிருக்கின்றான். சரி, அது மட்டும் கிடையாது. இப்ப எங்க தர்மாஸ்பத்திரி இருக்கோ அங்கெல்லாம் கணபதி இருப்பார். அங்கதானே கொஞ்சம் வயசு பிள்ளை வருது, நிறைய சைட் அடிக்கிறதுக்கு நிறைய வருது. அது மட்டும் இல்ல, இந்த இளைய மகன் வேலவன் இருக்கா மத்தியா? ஆமா. அதாவது ஒரு பெண்ணுக்கு 2 பெண்ணை திருமணம் செய்து சரி 6 படை வீட்டுக்கு அப்படி மயில் வாகனத்துல சரசரன்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்கான். அங்க போறதுக்கு அவனுக்கு நேரம் சரியா இருக்கு. ஆமா, சுத்தனம் இல்ல. ஒரு பொண்டாட்டி கட்டியே அந்த தாய் தகப்பனை பாக்குறதுக்கு நேரம் இருக்கு. 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டா 2 பொண்டாட்டி கட்டா பார்க்க முடியுமா? மறந்துருவாங்க. ஆமா. ஆகையினாலே எனக்கு கொஞ்சி விளையாட குழந்தை கொண்டு வேண்டும், மடியில் வைத்து விளையாட முதலே செல்வம் வேண்டும் என்று அந்த பார்வதி மங்கையானவள் கேட்டபோது, பெண்ணை பார்வதி இப்படி அவசரத்துவா குழந்தை கேட்க பத்தியா? இப்படி அவசரத்திற்கு நீ குழந்தை வரம் கேட்டா உனக்கு ஆபத்துக்கு உதவாம போயிருந்தாய். ஆபத்து சரியான பண்ணதான். ஆமா ஆமா. அவசரத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் செய்யவே முடியாது. ஆகையினாலே பகவானே எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை, சரி எனக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கொடுத்தே தீர வேண்டும் என்று அந்த பார்வதா தேவியானவள் கேட்டபோது உடனே பகவான் என்ன சொல்வார்? என்ன சொல்லுங்க? பெண்ணே பார்வதி, உனக்கு குழந்தை வரம் தானே வேணும்? எனக்கு குழந்தை தான் வேணும். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? அதாவது வடக்கு கோட்டை வாசல்லே சரி மரகத தூண் இருக்கின்றது. சரி 32ஆம் தூண் துண்டாத மணி விளக்கு தொடர் விட்டு எழுதுகின்றீர்கள். சரி சுடர் ஒளிவின் பக்கத்தில் நின்று அதாவது என்னை நோக்கி நீ தவம் இருந்து வந்தாயானால் சரி கண்டிப்பாக உனக்கு குழந்தை வரம் உண்டு. சாமி உங்களை நோக்கி தவம் இருந்தா கண்டிப்பாக குழந்தை கொடுப்பீங்களா சாமி? என்ன புருஷன் நம்ம தான் குழந்தை கிடைக்கும்? இல்ல சாமி, நீங்க குழந்தைய தரன்னு படியளக்க போயிடுறீங்க. சரி நான் இங்க தவம் இருந்து ஒத்தியில இருந்து குத்தாச்சிக்கிட்டு இருக்கேன் சாமி. அந்த கதையை முன்னாடியே சொல்லியாச்சுல்ல? இல்ல சாமி, அதான் ஒத்தியில தான் காத்திருக்கேன். சரி நீங்க உங்களை நம்பலாமல்ல சாமி? கண்டிப்பா நம்புவேன். சரி சாமி என்று சரி ஆடவர் இல்லாத குழந்தை அரணாரை கொடுக்க வேண்டும். சரி புருஷன் இல்லாத குழந்தை பூமானை கொடுக்க வேண்டும். சரி என்று பார்வதி மங்கையானவள் சொன்ன போது சரி அங்க என்ன செய்கின்றாள் தெரியுமா? என்ன செய்யறா? பார்வதி மங்கையானவள் தீர்த்தமாடி மாத்தோடித்து திருநீற்று காப்பணிந்து சரி அந்த ஆண்டவனை தஞ்சம் என்று புகுந்தாள். சரி இன்னும் அவள் எப்படி தவம் இருக்கின்றாள்? ஆற்று நல்ல மண்ணெடுத்து அரணர் போலை உருவம் செய்தாள். சேற்று நல்ல மண்ணெடுத்து சிவனார் போல் உருவம் செய்தாள். 1000 மணி வகுந்து அடுக்கடுக்காய் லிங்கம் வைத்து தோலை
எடுத்து சரி அரணால் ஒரு உருவம் செய்து சேற்று மண் எடுத்து சிவனார் போல் உருவம் செய்து கூட்டி மண்ணை பிடித்து கூடலுங்க உருவம் செய்து சரி அதாவது பூஜை செய்து புவனநாதனை வணங்கினாள். அங்கே காட்சி கொடுத்தார் சிவபெருமான். என்ன செய்யறாரு அதாவது 32ஆம் தூண் இருக்கு பாத்தியா, அந்த தூண்டாத மணிவிளக்கின் உன்னை நின்று மண்டியிட்டு மூடிய கண்களை விழிக்காமலும் முந்தி ஏந்தி அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா என்று சிவனுடைய நாமத்தையே ஜபித்தாள் பார்வதி மங்கையானவள். பார்த்தார் பகவான். என்ன செய்யறாரு, பார்வதா தேவியின் பின்புறத்தில் வந்து நின்று அப்படியே தூண்டாத மணிவிளக்கு அப்படியே நைசா தூண்டி விடுறாரு. வெளிச்சம் தீபத்தை ஏத்துறாரு. தீபம் எரிந்தது. தீபத்திலிருந்து முத்துப்பொறி 3 பொறி பார்வதியின் முந்தானையில் மீது முழு 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 என்று விழுந்தது. ஆமா கூட்டி பிடித்தால் பார்வதி மங்கையானவள். மடி கிடந்தது. மடி திறந்து வார்த்தாள். மடி திறந்து வார்த்த போது அங்கு என்னது இருக்கின்றது? முண்டமாக முரண்டிடுமா மூக்கமுள்ள குழந்தைய முண்டமாக உருண்டிடுமா உருண்டிடுமா நமது குழந்தை கையும் இல்லை காலும் இல்லை கண்ணோக்கு செவிகள் இல்லை அங்கு நல்ல குளவி போலோ அங்கும் இங்கு உருளல் ஐயா மூக்கமுள்ள முண்டமலை பார்த்தாலே பார்வதியா பார்த்தாலே பார்வதியா பாவினையால் ஏது செய்தார் பார்த்தாலே பார்வதியா பார்த்தாலே பார்வதியா ஏது செய்ய ஐயகோ பகவானே என்றவன் எல்லாம் படைத்தோனே. இப்படி பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்படி புடிமுண்டத்தை தரலாமா? அதாவது குழந்தை எப்படி இருக்கான், கையும் இல்லை காலும் இல்லை கண்ணுக்கு செவிகள் இல்லை. அதாவது ஒரு குழந்தைக்கு என்னென்ன பொருள் இருக்கணுமோ அத்தனை இல்ல, என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்கணுமோ ஒண்ணுமே இல்லையா, முண்டமா இருக்குதான். பார்த்தால் பார்வதி மங்கையானவள். ஐயோ பகவான் இப்படி குழந்தை வரம் கேட்டதற்கு இப்படி பேமுண்டத்தை தந்திருக்கின்றீரே. இன்னும் அந்த பார்வதி மங்கையானவள் எப்படி அழுது உலம்புகின்றார். பிள்ளை வரம் கேட்டதற்கு பேமுண்டத்தை தரலாமா? பிள்ளை வரம் கேட்டதற்கு பேமுண்டத்தை தரலாமா? மதளை வரம் கேட்டதற்கு மாமுண்டத்தை தரலாமா என்று சொல்லி பார்வதியால் ஏங்கி ஏங்கித்தான் அழுதார். என்று சொல்லி பார்வதியால் ஏங்கி ஏங்கித்தான் அழுதார். என்று சொல்லி பார்வதியால் ஏங்கி ஏங்கித்தான் அழுதார். முத்து போல கண்ணீரை முகமெல்லாம் சோர விட்டாள். முத்து போல கண்ணீரை முகமெல்லாம் சோர விட்டாள். பவளம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் சோர விட்டாள். அவள் எழுத கண்ணீரெல்லாம் ஆறாக திருகிடுமா? அவள் அழுத கண்ணீரை ஆறாக திருகிடுமா? அவள் அழுத கண்ணீரை ஆறாக திருகிடுமா? அதாவது இதுல என்ன கருத்து இருக்கு பாத்தீங்களா? அதாவது புருஷன் இல்லாத புத்திரன் கிடைச்சா அப்படிதான் கிடைக்கும். அரைதான் இருக்கும். ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் வந்து குழந்தை. ஆகையினாலே பெண்ணை பார்வதி நீ ஒன்னும் கவலைப்படாத என்று சொல்லி அந்த பகவான் என்ன செய்கின்றார், உடனே பிரம்மதேவனை விளைத்து பிரம்மதேவன் உருப்பிடிக்க பகவான் உயிர் கொடுத்தார். உயிர் கொடுத்த குழந்தையானது எப்படி இருக்கு, குவா 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 என்று அழுகுறது கொடுத்தார். பிள்ளை எழுத மாதிரி தெரியல, பூ எழுத மாதிரி இருக்கு. அழுது பசியோட அழுது, பசிக்கு அழுகுதா? எடுங்கப்பா அந்த சேனை எடுங்க. சேனை அந்த காலத்துல குழந்தை பிறந்தவனையும் சேனை போட்டுவாங்க. அந்த காலத்துல சேனைன்னா யாருக்கும் தெரியாது. அது சேனைனா என்னன்னு சொல்லுங்க கேளுங்க. குழந்தை இருந்தவனே என்ன செய்வாங்களாம், குழந்தை பிறந்த உடனே தாய்மார்கள்லாம் சேர்ந்து கொப்புள் எடுத்து குலவிட்டு கொப்புள் கொப்பு ஆடையெல்லாம் நீக்கி விட்டு என்ன செய்வாங்க தெரியுமா?
நில போட்டு வைப்பாங்க முதல்ல. சரி. வீட்டுல பிறந்ததுன்னா சரி. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா சுத்தமான கருப்பட்டி இருக்கு பாத்தீங்களா? ஆமா. கருப்பட்டி தண்ணியை நல்லா அந்த குழந்தையோட நாக்குல வைப்பாங்க. அது ருசியா இருக்குமே. இந்த காலத்துல தர்மாசத்துல போய் சேனை வைக்க சீனி தண்ணியை போய் நீட்டேன்னு வச்சுக்கோய, நரசம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? அது சேர்த்து குடிச்சிருப்போம். போறீங்களா என்னங்கன்றோம். உள்ள என்ன சொல்லி ஒரு ஆளுக்கு தான் உள்ள இடம் உலக போட்டுதாங்க. எல்லாத்துக்கும் இடம் கிடையாது. முடுக்கி விட்டுருவா. ஆகையினாலே குழந்தை பிறந்தவுடனே பார்த்தார் பாகவதி வங்கியானவள். சரி. அளவற்ற மகிழ்ச்சியுற்று சரி குழந்தையை வாரி கையில் எடுத்து வலது கண்ணம் முத்தம் தந்து ஏந்தி கையில் எடுத்து இடது கண்ணம் முத்தம் தந்தாள். சரி. குழந்தையை மார்போடு அணைத்து மாணிக்க தொட்டில் மைந்தனை கிடத்தி தாலாட்டி சீராட்டி தவையினங்கா சிலை போட்டு நாடொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்த்து வருகின்றார். சரி. அப்படி வளர்த்து வரா தெரியுமா? எப்படி வளர்த்து? நாளும் ஒரு நல்ல மேனியுமாய், நாளும் ஒரு நல்ல மேனியுமாய், பொழுது ஒரு நல்ல வண்ணனுமாய், வளரும் வீரை அந்த சந்திரனை போல், வளரும் வீரை அந்த சந்திரனை போல் வளர்த்து வராள் அந்த பாலகனை. வளரும் வீரை நல்ல சந்திரனை போல், வளரும் வீரை நல்ல சந்திரனை போல் வளர்த்து வராரங்க மனைவனோ. தாதியர்கள் தாலாட்டு பாடிடுவார், தாதியர்கள் தாலாட்டு பாடிடுவார், சப்பானி கொட்டி முத்தம் வந்திடுவார். கண்டையோடு வீரக்கலனிந்து, கண்டையோடு வீரக்கலனிந்து தன்மையுள்ள குழந்தையரை வளர்த்து வராள். குழந்தையின் அருமையும் பொழுது ஒண்ணுமாக அங்கே வளர்த்து வரக்கூடிய வேளையிலே குழந்தை பிறந்த உடனே என்ன செய்யணும்? குழந்தை பிறந்த உடனே சேனா வச்சுட்டு மாதிரி ஆட்டுறதை அடைக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா. பிள்ளை பிறந்தா முதல்ல பேர் வைக்கணும். சோறு வச்சிய பேர் வச்சியன்னு கேட்காங்கல்ல. கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஆகையினாலே உங்க குழந்தைக்கு என்ன பேர் வச்சிய? மைந்தன் சுடர் ஒளிவில் பிறந்த காலத்தினால் எப்படி பேரு கொடுத்தாங்க? எப்படி? சுடலை ஈசன் என்றும். சரி. இந்த குழந்தை பின்னொரு காலத்திலே மையானம் செல்ல வேண்டியதனால் மாயாண்டி சுடலை என்றும். இந்த பிள்ளை முதல்ல எப்படி பிறந்தான்? முண்டமாக உருண்டபடியினாலே முண்டமாடன் என்றும் முப்பேர் கொடுத்து குழந்தையை வளர்த்து வருகின்றார். வளர்ந்து வரும் வேளையிலே தொட்டில் பாலகனாக இருக்கக்கூடிய மாயாண்டி சுடலை அங்க அப்படி இருக்க இன்னும் இங்கே பூலோகத்தில் எப்படி இருக்கின்றது? எப்படி இருக்கின்றார்? தில்லைவனத்திலே பிணமுறந்து வேகுந்து கொண்டிருக்கிறது. எப்படி வந்துட்டு இருக்கு? எப்படி தில்லைவன காடதிலே செஞ்சுடலை கடதிலே இன்னைக்கு எருவழித்து இரவு முடிந்து பத்து பத்து எருவழிக்கு பட்டமணி மேல் முடிந்து பட்டமணி மேல் வரத்தி தில்லைவன காடதிலே 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 ஆண்டபினா வேகுதையா வேகுதையா பார்த்தாரை சுடலை கண்ணு பங்குடனை பிறவாடை சபவாடை அடிக்குதையா அந்த நேரம் மண்டபின வாடையெல்லாம் மல்லிகை மணக்குதையா பிறவாடை சபவாடை சபவாடை பூப்பாலி மணக்குதையோ மணக்குதையோ தில்லைவனக்காடதிலே செஞ்சுடலை கடமதிலே பிணம் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிணவாடை எப்படி இருக்கு மாயாண்டி சுடலைக்கு? மாண்ட பிணத்தினுடைய வாடை அப்பன் மாயாண்டி சுடலைக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? முறுக்கு என்று எல்லாம் முறுக்கு என்று கடிக்கழுத்தார் மண்டி ஓட்டை எடுத்திடுவார் மாவு போல திண்டிடுவார் மண்டி ஓட்டை இழுத்திடுவார் மாவு போல திண்டிடுவார் வாயதிலே கடித்த பிணம் வயிறு மட்டும் ஊன்படிய வாயதிலே கடிக்க மட்டும் வயிறு ஊன்படிய கையதிலே எடுத்த பிணம் கடவைகளியே உன்படிய நுழையிலே எடுத்த பிணம்
அப்பன் செப்பாணி மாட சுவாமி சரி தில்லைவேட கால்ல என்ன செய்யறாரு மூட்டத்தை அப்படியே பெருக்காரு இழுக்காரு. அங்க பிணம் வந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா? தலைமாடு வேகம் ஒண்ணு கால் மாட்டை அப்படியே இழுத்து போடுறாரு. கால் மாடு வேகம் ஒண்ணு தலைமாட்டை எடுத்து போடுறாரு. சரி கரண்டை கால் எலும்பை எல்லாம் அப்படி கரும்பு போல கடிக்காரு. எவ்வளவு அவசரம், பசி நெருக்குன்னு போட்டுதாரு. முட்டாங்கால் எலும்பை எல்லாம் முறுக்கு போல கடிக்காரு. முறுக்குன்னு திங்காரு. மண்டை ஓட்டை தான் எடுத்தார் அப்படி மாவு போல திங்காரு. சரி பிணம் இருக்கு பாத்தியா? அத இப்படி தொங்கு மாலையாக போட்டு சாப்பிடுறாரு. அப்படி உல்லாசமாக ஓடி வருகின்றார். சரி எங்க வர்றாரு? மையானம் தான் கிடந்து அதாவது பாரு கைலாயத்துக்கு வருகின்றார். சரி இப்படியே போனா நம்ம அம்மா அப்பா ஏத்துக்கிடுவாங்களா? ஏத்துக்கிட மாட்டாங்கல்ல. ஆகையினாலே முன்பெடுத்த சொரூபம் போலவே பழையபடி தொட்டில் பாலானாக உருவெடுத்து அதாவது பசி எடுத்த குழந்தை போல தொட்டிலில் படுத்துக் கொண்டு மீண்டும் குவா 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 என்று அழுகின்றார். பார்த்தால் பார்வதி மங்கையானவள். சரி குழந்தை எழுகின்ற சத்தம் கேட்டு ஓடோடி வந்து குழந்தையை கையில் எடுத்து உச்சி மூறக்கூடிய வேளையிலே பிள்ளையினுடைய மேனி எல்லாம் என்ன வாடை இருக்கின்றது. சரி பிள்ளை திரு மேனி எல்லாம் வாடை அடிக்க கண்டாள் பிள்ளை திரு மேனி எல்லாம் வாடை அடிக்க கண்டாள் மைந்தன் மேலே அடிக்க கண்டாய சிவவாடை பிறவாடை மைந்தன் மேலே அடிக்க கண்டா. பிள்ளையுடைய மேனி எல்லாம் என்ன வாடை அடிக்கி? சவவாட அடிக்கி. பார்த்தால் பார்வதி மங்கையா உடனே பகவானை அழைத்து ஐயகோ பகவானே இந்த அவனை எல்லாம் அடைத்தோனி பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்படி பிளந்த நீங்க கொடுத்திருக்கீங்க. மதலை வரம் கேட்டதற்கு சரி இப்படி மாண்ட வினத்தை இறந்த கூடிய பிள்ளையை கொடுத்திருக்கின்ற பார்வதி. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே சரி இப்படி ஆவரத்துக்கு நீ குழந்தை கேட்டன்னு வச்சுக்கோங்க அவசரத்துக்கு உனக்கு உதவாம போய் அவசரத்துக்கு கேட்டா உனக்கு இப்படி குழந்தை நாம கொடுக்க முடியும். ஆகையினாலே சரி இந்த மைந்தனானவன் பிணத்தை கலந்தபடியினாலே இந்த மாணிக்க கைலாசத்துக்கு ஆகாது. ஆகையினாலே அவனை பூலோகம் அனுப்ப வேண்டும். சரி மாயாண்டி என்ன சொடல என்ன பூலோகம் போறியாடா? பூலோகத்துக்கா? நான் பூலோகம் போனோம்னா சரி எனக்கு நிறைய பலிகள் கொடுக்கணுமே. அப்படியா? ஆமா. என்னென்ன பலியில வேணும்? எனக்கு நிறைய கொடுக்கணும். கொடுப்பீங்களா? நிறைய என்னது ரூபா கொடுக்கணுமா? ரூபா கொடுக்க வேண்டாம். சரி எட்டாத வீடம் போடணும். அப்படி சொல்லு. எட்டாத வீடம் போட்டு சரி உச்சி கொம்பம் கலசம் வைத்து என்ன கேட்கறது தெரியுமா? ஏணி ஓட்டு மாலை சாத்தி உச்சி கொம்பம் கலசம் வைத்து சரி கருங்கடாய் செங்கடாய் கரும்பன்றி கூட்டு போட்டு துள்ளுமொறி செங்கடாய் கருங்கடாய் அனைத்தும் கொடுத்தால் நான் போவேன். அப்படியா? ஆமா செஞ்சிருவோம். வேற என்ன வேணும்? வேற எனக்கு நிறைய வேணுமே. சொல்லு. ஆமா நீ முதல்லயே சொன்னாதான் லிஸ்ட் போட முடியும். லிஸ்ட் போட வேண்டியது. ஆமா ஆமா. என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? எட்டாத விடமிட்டு ஏணி வைத்து மாலை சாத்த வேண்டும். சரி உச்சியில் கலசம் வைத்து குச்சி மாலை சாத்த வேண்டும். சாத்திடுவோம். சூலாடு ஒருவரன் சூலப்பன்றி ஒருவரன் கொடுத்துருவோம். பாலாடு ஒருவரன் பாலப்பன்றி ஒருவரன் கொடுத்துருவோம். கண்மொழியா வண்டி கொட்டி சட்டிச்சோறு சமையல் செய்ய வேண்டும். கொடுத்துருவோம். முட்டையோடு முருங்கக்காய் சேர்த்துதான் படப்பு போடணும். சரி அது எப்படி போடணும்? எப்படி? ஒரு கோட்டை அரிசி வாங்கி ஒரே படப்பா போடணும். அப்போ ஒரு கோட்டை அரிசி போட்டு போகணுமா? சரி போட்டுருவோம். ஒரு கோட்டை அரிசினா அது என்ன கணக்கு? ஒரு கோட்டை அரிசினா ஒரு அது முன்னால கோட்டை கணக்கு மரக்கா கணக்கு கோட்டை வரும். சரி ஆமா. இப்ப நம்ம குண்டாலுன்னு முடிச்சு கொடுத்தோம். சொன்னாதானே மக்களுக்கு தெரியும். ஆமா ஒரு கோட்டைங்கிறது எத்தனை மரக்கா? எத்தனை மரக்கா? ஆமா எத்தனை மரக்கா? மரக்கான என்னன்னு 24 மரக்காம 36 படியா பக்கா படிக்கு 96 படி 96 படி பக்கா படி. அதான் ஒரு கோட்டை. அதாவது கோட்டைன்னா யாருக்குமே தெரிய மாட்டேங்க. ஆகையினாலே சரி இன்னும் என்னலாம் வேணும் தெரியுமா? அறுத்தறியாறுகடா இழுத்து வெட்ட 7 சாவல். சரி என்ன செய்யணும் தெரியுமா? சரி குப்பியில் சாராயம் குடுவையில் தின்னங்கள் கொடுத்துருவோம். பச்சை கஞ்சா வேணும் தாரேன். முறக்கருவாடு சுட்டு வைக்கணும் தாரேன். இத்தனை வழிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்ட பகவான் சரி இன்னும் அவருக்கு இன்னும் எப்படி எல்லாம் அங்கே வழி சரி கூட்டு போட்டு கொடுக்கின்றார் தெரியும். எப்படி? எட்டாத வீடமிட்டு
எட்டாத வீடம் உண்டு ஏனி வைத்து மாலை சாத்தி உச்சியிலை கசம் வைத்து குச்சி மாலை சாத்த வேண்டும் சூலாடு ஒருவரனான் சூலாடு ஒருவரனான் சூலுப்பண்டி மதுவரனான் சூலாடு ஒருவரனான் சூலாடு ஒருவரனான் சூலுப்பண்டி ஒருவரனான் ஆடுகிடா கோழி பண்டி பலிகள் தன்னை ஏற்றிடுவார் கோழி பண்டி மதுகிடா ஏற்றிடுவார் முட்டையோடு முருங்கைக்காயும் முழுப்படவில் ஏற்றிடுவார் முட்டையோடு முருங்கைக்காயும் உடனே ஏற்றிடுவார் ஒரு குப்பி சாராயத்தை ஒரு குப்பி சாராயத்தை மாயாண்டி முருக்கமுடல் ஏற்றிடுவார் ஏற்றிடுவார் ஒரு குப்பி சாராயத்து ஒரு குப்பி சாராயத்து பண்டி ஏற்றிடுவார் அத்தனை பலிகளையும் ஏற்றுக்கொண்ட அப்பன் மாயாண்டி சுடலை சுடலை இப்பா போதுமா உனக்கு எனக்கா நான் போட போட சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படியா ஆமா ஐயா இந்த பலிகள் எல்லாம் எனக்கு ஏற்காது சரி எனக்கு நரபலி வேண்டும் என்று சொல்லி நரபலி அப்பன் மாயாண்டி சுடலை இந்த ஆதி கைலாசத்தில் கேட்ட போது சரி அங்க நரபலிக்கு எங்க போக அதான் மனிதர்களே கிடையாது இல்லையே ஆகையினாலே ஆதி சிவபெருமான் உடனே என்ன செய்கின்றார் அதாவது கைலாசத்தில் இருக்கக்கூடிய தேவ மாதர்கள் இருக்காங்க பாத்தீங்களா திருடரிடம் ஆடக்கூடிய ரம்பை குலோத்தும்பை ஊர்வசியாளுடைய திருச்சிலம்பை எடுத்து சனி என்பாரியில் சலார் என்று விட்ட போது பாரியானது வெடித்து அதில் யார் வந்து பிறக்கின்றார் கனிய பிள்ளை வந்து பிறக்கின்றார் கைவெட்டு கத்தியோடு மெய்முகத்தோடும் மகுடம் கும்போடும் கனிய பிள்ளை வந்து பிறந்தார் கனியன் கைவெட்டி கொடுக்க வாங்கி உண்டார் அப்பன் சுடலை மாடும் காரி ரத்தம் வாங்கி உண்டு போயிட்டு வரியா போயிட்டு வரேன் என்ன எதுக்கு எடுத்தாலும் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் போயிட்டு வரேன் ஆகையினாலே அப்பன் மாயாண்டி சுடலை பூலோகம் போக வேண்டும் சொன்னால் அப்பா எனக்கு ஏகப்பட்ட வரங்கள் எல்லாம் வேண்டும் சரி என்ன வரம் வேணும் தெரியுமா என்ன வரம் வேணும் ஆக்க வரம் அளிக்க வரம் வெல்ல வரம் கொல்ல வரம் சரி கோடான கோடி வரங்கள் அனைத்தும் வேண்டும் சரி அது மட்டும் கிடையாது அதாவது மாந்திரவாதி கூட்டத்தை அடக்கக்கூடியவளும் சரி இத்தனை வரமும் எனக்கு வேண்டும் தரேன் அப்படி மட்டும் கிடையாது இத்தனை வரம் கொடுத்தாலும் சும்மா பூலோகத்துக்கு போக முடியாது வேற என்ன வேணும் ஆகையினாலே எனக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும் துணைக்கு ஆள் வேணுமாக்கும் ஆமா சரி என்று துணைக்கு ஆள்னா யாரு வேணும் தாய் ரூபத்திலே ஒரு பெண்ணாள் எனக்கு வேண்டும் சரி என்று சொல்ல போது அதாவது பெண்ணாளை பிறவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதாவது பார்வதியினுடைய அம்சத்தில் தான் பிறவி செய்ய வேண்டும் சரி உடனே பிரம்மதேவனை வரவழைத்து பிரம்ம பீடம் வரவழைத்து சரி இப்பதான் அம்மா பேச்சி அம்மா வந்து பிறக்க போறா சரி கொலவை போடுறதுக்கு ஆள் இல்லை பார்த்தீங்களா ஆகையினாலே அந்த அம்மா கொலவை போடுவாங்க ஆகையினாலே பிரம்ம பீடம் தான் வைத்து திருப்பிரம்பை எடுத்து பிரம்ம பீடத்தில் தட்டிய போது அங்கே யார் வந்து பிறக்கின்றார் தெரியும் பேச்சியம்மா 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 பிறக்காளே பேச்சியம்மா பிறக்காளே பேச்சியம்மா பிறந்த போது பேச்சியம்மா பிறந்த போது ஓடுங்கம்மா ஒரு குலவை ஓடுங்கம்மா ஒரு குலவை 4 சீரம் 8 கரம் வீரப்பல்லா விரிசடையா ஓடி அம்மா வெற்றி கொண்ட திருமுகமா வெற்றி கொண்ட திருமாமா மணக்குதையா பேச்சியம்மா பிறக்காளே பேச்சியம்மா பிறக்காளே சூலாயுதம் பொற்பீரம்பா அவளுக்கு வேப்பிலையா கெப்பறையா முத்திரையா வீரமங்கை தான் பிறந்தார் வீரமங்கை தான் பிறந்தா வீரமங்கி பிறந்த போது பிறந்த ஊர அடிங்களம்மா திருக்குலவை வீரமங்கை பிறந்த ஊர பிறந்த போது அடிங்களம்மா விற்குலவை பிரம்மபீடம் தான் விடித்து 4 சிரம் 8 கரத்தோடு சரி அதாவது பிரம்மதேவனுக்கு 4 தலை அதே ரூபத்திலே இந்த அம்மாவுக்கு 4 சிரஸ் இருக்கு சரி 4 சிரம் 8 கரம் 8 கைகளோடு வீரப்பல் விரிசடை வெற்றி கொண்டதோ திருமுகம் 5 சடை கொஞ்சம் விழா அழகு சடை மார்புள்ள மஞ்சனை முகத்திழகி மங்கையான மாதாவாக சரி வீற்றிருக்கக்கூடிய தாயான பேச்சியம்மன் வந்து பிறந்தார் பேச்சியம்மா வந்து பிறந்து சரி ஆங்கார சுரூபத்தோடு சரி அப்படியே ஆதாளி போட்டு நின்று கொண்டிருக்கிறார் பார்த்தார் பகவான். சரி
எம்மா நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளி சத்தம் போட வேண்டாம். உன்னை எதற்காக பெருமை செய்திருக்கின்றேன்? அப்பன் மாயாண்டி சுடலை இருக்கின்றான் பாத்தியா, அவனுக்கு துணைக்காகத்தான் உன்னை பெருமை செய்திருக்கேன். மாயாண்டிக்கு நான் துணைக்கு போகணுமா? சுடலை எங்க இருக்காரோ அங்க கண்டிப்பா பேச்சு இருப்பா. சரி, ஆகையினாலே தாயும் நல்ல மகனுமாக ஏற்றுதொரு வரங்களை வாங்கிக் கொண்டு பூலோகத்துக்கு எங்க வருகின்றாள் தெரியுமா? பூலோகத்துக்கு எங்க வர்றாங்க? நேராக இருக்கக்கூடிய மக்கத்து பள்ளி வாசலுக்கு வந்தார்கள். சரி, மைப்பாறு வைப்பாறு மேறு சொல்லால் துணி கடந்து மக்கா மதினா என்று சொல்லக்கூடிய லெப்பைமார்கள் வாழக்கூடிய பூமி, சரி, இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பூமிக்கு வந்தார். ஆமா, சரி. ஆகையினாலே அங்க இருக்கக்கூடிய மதினாவில் எங்க பாத்திமா ஓதுகிட்டு இருக்காங்க. ஆமா, அப்பன் மாயாண்டி சுடலை வந்த விவரத்தை யாருமே அறிந்து கொள்ளவில்லை. சரி, பார்த்தார் மாயாண்டி சுடலையானவர். உடனே என்ன செய்கின்றார் தெரியுமா? மாட்டலும் செங்கல் துண்டும் மாறி மாறி எரிகிறார். ஆமா, நான் வந்திருக்கேன், நீங்க பார்க்காம இருக்கீங்க. பார்த்தார்கள் லெப்பைமார்கள், என்ன இது ஒரு நாளும் இல்லாத திருநாளா? சரி, செங்கல் எரியுது, எலும்பு எரியுது, எலும்பு துண்டு வந்து விடுது, ஆனா ஆளு தெரிய மாட்டேங்க என்று தலைமை லெப்பையாக இருக்கக்கூடிய முகமது பாஷாவை அழைத்து உடனே கேட்டபோது அவர் என்ன சொல்கின்றார் தெரியுமா? அவர் அப்படியே கணக்கு போட்டு பார்க்கின்றார். சரி, இங்க பாப்பா, நம்ம மக்கத்து பள்ளி வாசலுக்கு வேற யாரும் வரல, ஈசனுடைய ரூபத்திலே சுடலை ஆண்டவன் வந்து கொண்டிருக்கின்றார். ஆகையினாலே அவனுக்கு இங்கு ஊட்டுப்படையில் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மக்கத்துல என்ன வச்சிருப்பாங்க? என்ன இஸ்லாமியர்கள் என்ன வச்சிருப்பாங்க? மாட்டுக்கறியும் ரொட்டி துண்டு வச்சிருப்பாங்க. ஆகையினாலே அங்கே ஒரு நிலையம் வாங்க வேண்டும் என்று சொல்லி மக்கத்து பள்ளி வாசலிலே, அதாவது சுடலை என்று ஒரு நிலையம், முன்னம் என்று ஒரு நிலையம், பேச்சு ஒன்று நிலையம் என்று 3 நிலையம் இட்டு காலம் பூஜை செய்து மாட்டெலும்பும் இருக்கக்கூடிய மாயாண்டி சுடலைக்கு மாட்டு இறைச்சியும் ரொட்டி துண்டு படைத்து அங்கே ஒரு நிலையம் வாங்கி அப்பன் மாயாண்டி சுடலை எங்கு வருகின்றார்? 5 கொச்சி மலையாளம் 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 அதனருகே கொல்லங்குச்சி கொல்லங்குச்சி மலையாளம் தான் கடந்து மாயாண்டி சுடலை கண்ணு மங்கை பகவதி வாசலுக்கு 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 மாயாண்டி ஏகி வரார் ஏகி வரார் வாசலுக்கு 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 மாயாண்டி ஏகி வரார் ஏகி வரார். 5 கொச்சி மலையாளம், சரி, அதன் இருக்கு கொல்லங்கொச்சி கொல்லங்கொச்சி கோழிக்கோடு தான் கடந்து கொடுகு மலையாளம் தான் கடந்து அப்பன் மாயாண்டி இறங்கி வருகின்றார். அந்த மலையாள சீமையிலே மங்கை பகவதியாருடைய வாசலுக்கு வருகின்றார். சரி, அங்க எப்படி இருக்கு? சித்திரை மாதத்திலே பகவதியாளுக்கு தேரோடும் திருவிழா நடந்து கொண்டிருக்கும். திருவிழா எங்க பார்த்தாலும் ஒரே கூட்டம். கோயில்பேட்டில் செண்பள்ளி அம்மாக்கு தீர்த்தம் நடக்கும், அது மாதிரி தேரோடும் திருவிழா நடந்து பயங்கரமா நடக்கு. மாயாண்டி சுடலை வந்த விவரத்தை யாருமே அறியவில்லை. ஆகையினாலே அப்பன் மாயாண்டி சுடலை என்ன செய்கின்றார் தெரியுமா? நாம் அந்த விவரத்தை இந்த ஊர் மக்கள் அறிய வேண்டும். கண்டிப்பா சும்மா தெரிஞ்சுக்கிடுவாங்களா? தெரிய மாட்டாங்கல்ல. என்ன செய்யலாம் என்று எண்ணம் கொண்ட சுடலை ஆண்டவன் என்ன செய்யறார் தெரியுமா? போறவரை வாரவரை வங்கி கொண்டு குத்துகின்றார். மாட்டலும் செங்கல் துண்டு மாறி மாறி எரியல் வாத்தாரே மக்கள் எல்லாம் அதனை நல்ல பயந்திடுவார். வாரும் ஐயா அந்த நேரம் வாரும் ஐயா பூசாரி ஒரு வார்த்தை கொண்டு சொல்ல கேளு. வாரும் ஐயா பூசாரி அப்பன் மாயாண்டி சுடலை. சரி, அந்த பகவதியார் வாசலில் இருக்கக்கூடிய அங்க
அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது மாட்டெலுமும் செங்கல் துண்டும் எடுத்து மாறி மாறி எறிகிறார். மாறி மாறி வளைச்சு பிடிக்காரிதான். வாரவரை வங்கி கொண்டு குத்தலிட்டார். வாரவரை போறவரை பின்னே நின்று அடிக்கலிட்டார். சூலக்கார பெண்களை எல்லாம் சூதடியால் அடிக்காரு. சும்மா மாட்டெலுமும் செங்கல் துண்டும் எரி 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 எரிஞ்சுக்கிட்டே இருக்க வளைச்சு பிடிக்காரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உடனே பூசாரியை அழைத்து கூறுகின்றார்கள். பூசாரி மட்டும் தெரியும்னா என்ன செய்யணும்? உடனே அப்பன் என்ன செய்கின்றார்? பூஜை செய்திருக்கக்கூடிய தீபத்தட்டை எடுத்து பூசாரி எப்படி செவிட்டோடு அடிக்கார். பார்த்தார் பூசாரி எப்படி இருக்கும்? தாங்க முடியுமா? அடி பொறுக்க முடியாமல் அழுத கண்ணையும் சிந்தியுமாக, அம்மா பகவதியாளே, இவள்னால உனக்கு பூஜை செஞ்சுட்டு வரேன். யாரோ தெரியாத ஒரு சின்ன பையன் இப்படி தீபத்தட்டை எடுத்து இப்படி செவிட்டோடு எடுத்துட்டானே, அவன் யார் என்று அறிய வேண்டும், தெரிய வேண்டும். அப்படி நீ கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஆட்ட மாட்டேன். என்னத்த ஆட்ட மாட்டேன்? மணிய அப்படியா? மணி ஆட்ட மாட்டேன். வேற என்ன செய்ய மாட்டேன்? தீபாரம் காட்ட மாட்டேன். அப்படியா? தழுவு போட மாட்டேன். தழுவு போட உனக்கு மொத்தத்துல பூஜையே பண்ண மாட்டேன். உன் சன்னதிக்கு வரவும் மாட்டேன். ஆமா, நீ தழுவு போட்ட லட்சணத்தை கேட்டாலும் நீ கரெக்டா யாருங்க பிடிச்சு காட்டி கொடு. பெரிய தாம்பாளம், அதுல ஒரு கரண்டி பொங்கலை வச்சு, ஒரு பழைய துணி, ஒரு செம்புல தண்ணி, சரி எல்லாத்துக்கும் ஒரு தடவை தானே காட்டிக்கிட்டு இருக்க. அதைத்தானே ஏத்துக்கிடுத நீ. அத நீ எனத்தை காட்டுதே அதைத்தானே ஏத்துக்கிட முடியும். ஆகையினாலே இன்று முதல் உனக்கு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்ய மாட்டேன் என்று பகவதியாரிடத்தை சொல்லிவிட்டு பகவதியாருடைய கோயில் அப்படியே பூட்டிட்டாரு. எழுத்து அடைச்சாச்சு. ஆமா ஆமா, எனக்கு நீ தெரியப்படுத்தாம நான் கதவை சாத்திட்டாரு பூசாரி. ஆகையினாலே அங்கே இருக்கக்கூடிய பகவதியான அளவள் 4 தெருக்கடந்த நடுத்தருவிற்கு வரபோது அம்மா என்ன செய்யறா? அப்பதான் திருவிழா முடிஞ்சிருக்கு பாத்தியா? மக்களை எல்லாம் போய் சுத்தி பார்ப்போம். மக்கள் எப்படி எப்படி எல்லாம் இருக்காங்க, யார் யாருக்கு என்னென்ன குறைகள் எல்லாம் இருக்கு பார்க்கணும். நல்லா தான் இருக்காங்களா, இல்ல வேற எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு அம்மா ஊர் சுத்தி வாரா. 4 தெருக்கடந்து நடுத்தருவிற்கு வரபோது நடுத்தருவில்லை அப்பன் மாயாண்டி சுடலையானவர் அப்படியே 5 வயது பாலகனாக அப்படி விளையாடி கொண்டிருக்கிறார். சின்ன பிள்ளைய விளையாடுறாரு. சின்ன பிள்ளைய விளையாண்டு இருக்காரு. பார்த்தால் பகுதி வங்கியானவள், ஐயா சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கேட்காரு. என்ன கேட்காரு? அடே பாலகா, எப்படி கேட்காரு தெரியுமா? எப்படி கேட்காரு? அப்பா, எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்கு வந்தி? எந்த ஊரு எந்த தேசம் ஐயா எங்கிருந்து இங்கு வந்தி? ஊர்தான் என்ன பேர்தான் என்ன, ஊர்தான் என்ன பேர்தான் என்ன, மகனே உந்தனோட வணக்கம் என்ன என்ன? எந்த ஊரு எந்த தேசம் ஐயா எங்கிருந்து இங்கு வந்தி? மகனே, உனக்கு எந்த ஊரு எந்த தேசம், எங்க இருந்து இங்க வந்திருக்க என்று அப்பன் மாயாண்டி சுடலியிடம் கேட்டபோது அப்பன் என்ன சொல்றாரு தெரியுமா? அம்மா பகவதி, என்ன யாருன்னு கேட்க, யார் தெரியுமா? பிறந்ததுதான் கைலாசம், நான் பிறந்ததுதான் கைலாசம், வளர்ந்ததெல்லாம் தில்லைவனம், பெற்றாளே பார்வதியாள், பேர் கொடுத்தார் பரமசிவம், என் பேரு மாயாண்டி, வளர்த்தாளே வனப்பேச்சி, வளர்ப்போர்க்கு பிள்ளையாக வளர்ப்போர்க்கு பிள்ளையாக வந்தேன் அம்மா உந்தனிடம். வளர்ப்போர்க்கு பிள்ளையாக வளர்ப்போர்க்கு பிள்ளை